வணக்கம் நண்பா. இப்போ நம்ம கிட்ட போக்கோ ரீசெண்டாக அந்த 20K பட்ஜெட்டில் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய போக்கோ M8 5G தான் இருக்குது. இந்த டிவைஸை நான் ரீசெண்டாக என்னோட ப்ரைமரி டிவைஸாக வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி என்னோட யூசேஜில் இருந்து இந்த டிவைஸ் எப்படி இருக்குது, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டிவைஸோட பாக்ஸ் கண்டென்ட் பற்றி கேட்டிங்கன்னா, பாக்ஸ் யூஸ்வலான போக்கோ பாக்ஸ் தான். உள்ள ஃபர்ஸ்ட் போக்கோ M8 டிவைஸ் தான் நமக்கு இருக்குது. அண்ட் ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. டைப் சி USB கேபிள் இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கேட் வாரண்டி இருக்கு. சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அவ்வளவுதான். அண்ட் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேஸ் வந்து அந்த டிரான்ஸ்பரன்ட் சிலிகான் கேஸ் இல்லாம ஒரு மாதிரி ரப்பர் கேஸ் கொடுத்துருக்காங்க. இது மொபைலுக்கு கரெக்டா ஃபிட் ஆகுது. நல்லாவும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் டிசைனை பத்தி பேசணும் அப்படின்னா, டிசைன் ஒன்றும் ரொம்ப புதுசா ரொம்ப யூனிக்காலாம் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியான டிசைன் தான். பட் ஸ்லிம்மா இருக்கு. ஆக்சுவலி மொபைல் பாத்தீங்கன்னா வெறும் 7.35 mm திக்னஸோட 178 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மா ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு. அதனால கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஒயிட் இருக்குல்ல, ஒயிட் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் கையில் எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஃபோன் அப்படின்ற ஃபீல் தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கிறதுனால இன்ஹேண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவு கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஓவர்வியூ பொறுத்த வரைக்கும் ரைட் சைடு நமக்கு வால்யூம் ராக்கர் கீ இருக்குது அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நமக்கு மைக் இருக்குது அண்ட் IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட் நமக்கு எதுவுமே கிடையாது. பாட்டமில் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. சிம் இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இருக்குது. ஸோ அதனால் உங்ககிட்ட SD கார்டு இருக்குன்னா SD கார்டு ஒரு சிம் இல்லை 2 சிம் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இதுல டியூவல் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட இருக்கு. அடுத்து மொபைலோட டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கர்வ்டு டிஸ்ப்ளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட 3200 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்ப்ளே நமக்கு வருது. டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. கண்டென்ட் வாட்ச் பண்றதுக்குலாம் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் கர்வ்டு டிஸ்ப்ளே அப்படின்றதுனால நல்ல ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கண்டென்ட்லாம் வாட்ச் பண்ணும்போது கிடைக்குது. யூடியூப்ல மேக்ஸிமம் 4K 60 FPS வரைக்கும் நம்மளால கண்டென்ட் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் HDR சப்போர்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ அதனால் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான பிளாட்ஃபார்மில் நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது HDR சப்போர்ட்டோட நம்மளால வீடியோஸ் பார்க்க முடியல. மற்றபடி கண்டென்ட்டாக பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக இருக்குது. ஈவன் பிரைட்னஸ் கூட நமக்கு இன்டோர் அவுட்டோர் எதுலையுமே பிரச்சனை இல்லை. அவுட்டோர்லையுமே நல்லாவே மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நல்ல பிரைட்னஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அது கூட நமக்கு டியூவல் ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறது இன்னொரு பாசிட்டிவ். கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போது ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஈவன் 300% வால்யூம் பூஸ்ட் கொடுத்துருக்காங்க. 100% ஓரளவுக்கு எனஃபாக இருக்குது. 300% போகும்போது இன்னும் கொஞ்சம் லவுடரா உங்களுக்கு ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் 300% போகும்போது லைட்டா உங்களுக்கு ஆடியோ டிஸ்டார்ஷன் அப்படின்றது கொஞ்சம் இருக்கு. அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதோட பிளேஸ்மெண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டா நிறைய மொபைல்ஸ் இந்த பேட்டரியை வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க. பட் இந்த மொபைலுக்கு பேட்டரி கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஏன்னா 5520 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் நமக்கு பாக்ஸ்ல கொடுத்துறாங்க. அண்ட் 18 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் பண்ணுது. இந்த 5520 அப்படின்றது இது கண்டிப்பா ஒன்றும் ரொம்ப கம்மியான பேட்டரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல பேட்டரி தான். பட் இருந்தாலும் இப்போ மார்க்கெட்டில் 7000 8000 போகும்போது நமக்கு இது கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதே மாதிரி ரியல் டைம் யூசேஜ்லையும் எனக்கு பேட்டரி லைஃப் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் வருது. 1 டேக்கான பேட்டரி லைஃப் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். கேஷுவலாக யூஸ் பண்ணும்போது அதில் பிரச்சனை கிடையாது. பட் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 டேக்கான பேட்டரி லைஃப் வருமா அப்படின்றதே டவுட். ஏன்னா எனக்கு என்னோட டெஸ்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்டான ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எனக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 ஹவர்ஸ்க்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் தான் இந்த மொபைலில் கிடைச்சிது. கண்டிப்பாக 5000 mAhக்கு 7 ஹவர்ஸ்க்கும் மேலே ஸ்க்ரீன் ஆன் டைம் கிடைச்சிருக்கலாம். ஸோ அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் இந்த 45 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் 27 நிமிஷம் அப்படின்ற மாதிரி டைம் எடுத்துக்குது. அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகே தான். அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான். Snapdragon 6 Gen 3 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் ஆக்சுவலி நார்மலாக பார்த்தீங்கன்னா 6 lakh plus Antutu கொடுக்கணும். அண்ட் பிராண்ட் கிளைம் பண்ணுறது 8 lakh plus Antutu கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி என்னோட டெஸ்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 lakh plus Antutu தான் இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தது. அண்ட் கீக் பெஞ்ச் ஸ்கோர் ரொம்பவே அடிமட்டமாக சிங்கிள் கோர் 398 அப்படின்ற ஸ்கோரும் மல்டி கோர் 1354 அப்படின்ற ஸ்கோரும் தான் கிடைச்சது. ஆக்சுவலி மல்டி கோர் தான் எனக்கு சிங்கிள் கோர்லேயே கிடைச்சிருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு கம்மியான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்ச் ஸ்கோர்லையுமே கிடைச்சது. அண்ட் ரியல் டைம் பெர்ஃபார்மன்ஸ்லையுமே இந்த ஸ்கோர் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. கேமிங் இல்லை, நார்மல் யூசேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. நிறைய ஆப்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொபைல் வந்து லைட்டாக திணறுது. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிறப்பாக இல்லை. கேமிங்க்கு கண்டிப்பாக நான் இதை வந்து ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். கேமிங்க்கு உங்களுக்கு இது அந்த அளவுக்கு செட்டே ஆகாது.
ஈவன் நார்மலாக நீங்கள் நிறைய ஆப்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போதுமே லைட்டாக அங்கங்கே லேக் அப்படின்றது நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஆப்டிமைசேஷனில் ஏதாவது கோட்டை விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. அந்த ஸ்கோருமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்தளவுக்கு ரொம்பவே கம்மியான ஸ்கோர் வந்திருக்கு. பட் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் அது ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிராஃப் வந்து ரொம்ப இதாக இல்லை, அடிமட்டமாக போகலை, ஒரு 20-30% ட்ராப் அப்படின்றது இருந்துச்சு. அதே மாதிரி CPU த்ராட்லிங் டெஸ்ட்டில் ஒரு 8%க்கான த்ராட்டில் தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல. பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த 18,000 ரூபாய்க்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த மொபைலில் கிடைக்கல. ஒரு 10,000 12,000 அப்படின்னா அந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைலில் கிடைக்குது. இது போக இதில் 6GB LPDDR4X ரேம் அண்ட் 128GB UFS 2.2 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஸ்டோரேஜ் டெஸ்ட்டில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,000க்கான ஸ்கோர் கிடச்சிது. ரீட் ஸ்பீட் 1GB வரைக்கும் போச்சு, ரைட் ஸ்பீட் 800 MBPS வரைக்கும் போச்சு. இதெல்லாம் ஓகே தான். பட் எனக்கு இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு 13 ஆப் வரைக்கும் வச்சு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. யூஸ் பண்ணால் பெருசாக லோட் ஆகாமல் எனக்கு ஓப்பன் ஆகுது. 13 ஆப்புக்கு மேலே போனோம் அப்படின்னா ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா லோட் ஆக ஆரம்பிச்சிடுது. அதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து கேமரா பின்னாடி பார்க்கறதுக்கு 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி 2 கேமரா தான். அதில் ஒரே ஒரு கேமரா தான் யூஸ் ஆன கேமரா. 50 மெகா பிக்சல் லைட் ஃபியூஷன் 400 அப்படின்ற சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது கேமரா என்ன அப்படின்றத அவங்களே மென்ஷன் பண்ணல. சொந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ரெண்டாவது கேமரா கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் எடுத்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்க. ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பார்க்கறதுக்கு லுக்காக வந்து நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ஓவர் சேச்சுரேட்டடாகவும் இல்லை, ரொம்ப கம்மியாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற லெவலுக்கு நமக்கு ஃபோட்டோஸ் கலர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு இருக்குது. பட் டீடைலிங் அப்படின்னு வரும்போது டீடைலிங் அந்தளவுக்கு சுத்தமாகவே இல்லை. ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நமக்கு லைட்டாக ஜூம் பண்ணாலே பிக்சல்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிடுது. அதனால் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ரொம்பவே கரெக்டாக ப்ராப்பரான லைட்டிங்கில் உங்களுக்கு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே மட்டும் ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. அதர் லைட்டாக உங்களுக்கு லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாலும் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ண மாட்டுது. ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சுமாராக தான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அவுட்புட் அப்படின்றது கிடைக்குது. அண்ட் லோ லைட் அப்படின்னு வரும்போது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அந்தளவுக்குலாம் சிறப்பாக இல்லை. நிறைய இடங்களில் எனக்கு நாய்ஸுமே அங்கங்கே பிக்கப் பண்ணி எடுத்து கொடுத்துச்சு. போர்ட்ரேட் எஃபெக்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நமக்கு பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் கூட ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக போகும்போது மட்டும் லைட்டாக மிஸ் மேட்ச் ஆகுது. அதை தான் பார்க்கும்போது போர்ட்ரேட் பொக்கா எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. 1x 2xல கூட நம்மளால் போயிட்டு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. அது ஓரளவுக்கு நல்ல லைட்டிங்கில் ப்ராப்பரான லைட்டிங்கில் கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த லெவலுக்கு தான் இதோட ரியர் கேமரா அவுட்புட் இருக்குது. செல்ஃபி கேமரான்னு வரும்போது செல்ஃபி கேமராவும் அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லை. நல்ல லைட்டிங் கண்டிஷனில் கரெக்டாக ப்ராப்பராக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. மற்றபடி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஓகே அப்படின்ற லெவலுக்கு தான் இருக்குது. செல்ஃபி கேமராவுடைய போர்ட்ரேட் எஃபெக்ட்டுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாமே நல்ல லைட்டிங் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவுட்புட் ஓகேவாக இருக்குது. அதர் தென் லோ லைட் மற்ற எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேமரா ஃபோட்டோவாக எனக்கு இது சிறப்பான ஒரு அவுட்புட் எனக்கு பெருசாக கிடைக்கல. இதில் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸ்டேபிளான ஃபுட்டேஜ்லாம் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்கல. ரியர் கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாம். செல்ஃபியில் 1080 பிக்சல் 30 FPS வீடியோ ஷூட் பண்ணலாம். சாம்பிள் ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். போக்கோ M8 ரியர் கேமராவில் மேக்ஸிமம் 4K 30 FPS ஷூட் பண்ணலாம். ஸோ 4K 30 FPS உடைய வீடியோ கிளாரிட்டி இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. டேரெக்டாக ஸ்கையை ஷோ பண்ணுறேன். ஸ்கையுடைய எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அண்ட் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே க்ரீனரியாக இருக்குது, கலர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம போக்கோ M8 செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணால் 1080 பிக்சல் 30 FPS ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபுட்டேஜ் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கங்க. இது போக அதர் ஃபீச்சராக இதில் நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.1க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Wi-Fi 5க்கான சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. IP66 மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இருக்குது. Android 15 HyperOS 2.0 கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறையவே பிளாட்வர்ஸ், நிறைய ஆட்ஸ், நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மற்றபடி UI யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஆண்ட்ராய்டு அப்டேட் 4+6 இயருக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும் அப்படின்ற ப்ராமிஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி மொபைலோட ப்ரைசிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 6GB 128GB வேரியன்ட். இந்த வேரியன்ட் இப்போ மார்க்கெட்டில் 18,000 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைசிங்க்கு பார்க்கும்போது இந்த மொபைலில் 2 பாசிட்டிவ் தான் இருக்குது. ஒன்று டிசைன் ரொம்பவே ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது டிஸ்பிளே நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக பக்கவாக பண்ணியிருக்காங்க. அது 2 தான் இந்த மொபைலில் என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னு சொல்லுவேன். அதர் தென் பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான், பேட்டரி கம்மி தான், கேமரா கம்மி தான், எல்லாமே கம்மி தான். ஸோ அதனால் பார்த்துக்குங்க. உங்களுக்கு டிஸ்பிளே டிசைன் ஸ்லிம்மாக போக்கோ கிட்ட இருந்தால் இந்த பட்ஜெட்டில் வேணும்னா மட்டும் யோசிச்சு பாருங்கள். அதர் தென் இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் சிறப்பான ஸ்மார்ட் ஃபோனாக தெரியல.